கண்டித்தும் பணி நிரந்தரம் கோரியும் ஏற்கனவே NULM திட்டம் மூலம் வழங்கப்பட்ட தூய்மை பணியை தொடர வலியுறுத்தியும் தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகை முன்பு இரவு பகலாக அங்கேயே தங்கி 13 நாட்களாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில இன்று தற்போது 500க்கும் மேற்பட்ட அந்த காவல்துறையினர் குவிக்கப்பட்டு அவர்களை இந்த பேருந்தில் கைது செய்து பேருந்தில் ஏற்றி வருகின்றனர். அதே போன்று இதுவரை பலகட்ட பேச்சுவார்த்தைகள் முடிந்து தீர்வு எட்டப்படவில்லை. இந்த நிலையில இன்று சென்னை ரிப்பன் மாளிகையில் அமைச்சர்கள் சேகர் பாபு, KN நேரு, மேயர் பிரியா, ஆணையர் உள்ளிட்ட தூய்மை பணியாளர்கள் குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில அந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். அதே போன்று இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்குல நீதிபதி அவர்கள் அனுமதி பெற்றிருக்கும் இடத்தில் மட்டுமே இந்த போராட்டம் என்பது நடத்தப்பட வேண்டும், அனுமதி இல்லாத இடங்களில் இந்த போராட்டத்தை நடத்தக்கூடாது எனவும் முன் அனுமதி பெற்று ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று, ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்ற இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துங்கள், பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்காதீர்கள் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. இந்த நிலையில இந்த தூய்மை பணியாளர்கள் இன்று 13வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்தார்கள். அவர்களை போலீசார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த கார்பரேஷன், அதாவது ரிப்பன் மாளிகை வாயிலில் இருந்து இந்த பக்கம் சென்ட்ரல் ரயில் நிலையம் வரை நெடுந்தோறும் அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்தனர். அதே போன்று அவர்களது கோரிக்கையை பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை கார்பரேஷன் அந்த ரிப்பன் மாளிகையில் அமைச்சர்களுடன் அமைச்சர் KN நேரு, அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா, ஆணையர் குமரகுருபன் ஆகியோருடன் இந்த பேச்சுவார்த்தை பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தோல்வி அடைந்திருந்த நிலையில் தற்போது அவர்களை கைது செய்து வருகின்றனர். குறிப்பாக இன்று மதியத்திலிருந்தே பல்வேறு இடங்களில் இருந்து போலீசார்கள் குவிக்கப்பட்டிருந்தது ரிப்பன் மாளிகை வாயிலில். இதனால் இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வரும் ரிப்பன் மாளிகை முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் வந்திருந்தது. மதியத்திலிருந்து இந்த காவல்துறையின் கட்டுப்பாட்டில் வந்திருந்தது. இந்த தூய்மை பணியாளர்களை கைது செய்ய 20க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இந்த இடத்தில் குவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த தூய்மை பணியாளர்களை போலீசார் குண்டுக்கட்டாக இழுத்தும் அவர்களை தூக்கியபடியும் இந்த பேருந்தில் ஏற்றி வருகின்றனர். அவர்களை இங்கிருந்து ஏதேனும் மண்டபத்திற்கோ அல்லது வேறெங்கோ கொண்டு செல்லலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டம் நடத்தி வந்த இந்த தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது கைது செய்து வருகின்றனர். 13 நாட்களாக நடைபெற்று வந்த இந்த போராட்டம் என்பது தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. முடிவுக்கு வரவில்லை. அவர்களை போலீசார் கைது செய்து வருகின்றனர், பேருந்துகளில் ஏற்றி வருகின்றனர். ரிப்பன் மாளிகை வாயிலில் இருந்து சென்ட்ரல் ரயில் நிலையம் வரை மிக ஓரமாக அவர்கள் போராட்டம் நடத்தி வந்திருந்தனர். அவர்களது கோரிக்கை என்பது திருவிக்கா நகர், ராயபுரம், திருவிக்கா நகர் மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியாருக்கு விட்டதை கண்டித்தும் பணி நிரந்தரம் கோரியும் ஏற்கனவே NULM திட்டம் மூலம் வழங்கப்பட்டது தூய்மை பணியை தொடர வலியுறுத்தியும் தூய்மை பணியாளர்கள் இந்த ரிப்பன் மாளிகை வளாக வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்தனர். 13வது நாளாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வந்தது. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்து பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.